அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பாராட்டுக்குரிய கொடுத்தல்கள், த அப்ரிஷியபிள் கிவிங்ஸ், இந்த தலைப்பில் ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாராட்டுக்குரிய கொடுத்தல்கள், த அப்ரிஷியபிள் ஆர் த சுப்பீரியர் கிவிங்ஸ். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எனவே ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நாம் காணிக்கை கொடுக்கிறோம். அதே போன்று தேவையோடு இருக்கிற அடுத்தவருக்கும் நாம் உதவி செய்கிறோம். நம்முடைய திருமறையை நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் கொடுத்த ஏராளமான மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் நேரத்தை கருதி 3 பேரை, அதாவது 3 விதமான கொடுத்தல்கள் கொடுத்த அவர்களை பற்றி மட்டும் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை நான் 3 தலைப்புகளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு ஆர்வத்தோடு கொடுத்தவர்கள், people who gave with genuine interest. ரெண்டாவது தலைப்பு ஆசையோடு கொடுத்தவர்கள், people who gave with real affection. மூன்றாவது தலைப்பு ஆதரிக்க கொடுத்தவர்கள், people gave in order to support. முதல் தலைப்பாக நான் சொன்னேன் ஆர்வத்தோடு கொடுத்தவர்கள், people who gave with real or genuine interest. நான் திருமறையிலே பலர் இப்படி கொடுத்திருந்தாலும் கூட நான் நேரத்தை கருதி இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுத்ததை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது யாத்ராகம புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பாக அந்த அதிகாரத்தில் 5ஆம் 6ஆம் 7ஆம் 3 வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய காரியத்திற்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுத்தார் என்று சொல்லி நாம் அங்கே படிப்போம் என்றால், பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட வேண்டும் என்று மோசே சொன்னதை கேட்டு காணிக்கையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மோசே சொன்னபோது இஸ்ரவேல் மக்கள் காணிக்கையை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி காணிக்கையை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஸ்தலம் கட்டப்படுவதற்குரிய போதுமான பொருட்கள் இருக்கும் வரைக்கும், இன்னும் சரியாக சொல்ல போனால் அந்த 7ஆம் வசனத்தை பார்த்தால், அதை கட்டி அதற்கு பின்னதாகவும் மீதம் இருக்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரவேல் மக்கள் காணிக்கையாக கர்த்தருடைய காரியங்களுக்கு கொடுத்தார்கள். உண்மையாகவே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு கொடுத்தல். நாமும் கொடுக்கிறோம் தான். ஆனால் நம்முடைய காணிக்கை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். நாம் காணிக்கையை எதற்காக கொடுக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். அப்படி எதற்காக கொடுக்கிறோம் என்று நாம் யோசித்து அதற்காக கொடுத்தால், அந்த காரியம் நிறைவேறும் அளவுக்கும் நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோமா? இஸ்ரவேல் மக்களை போன்று கொடுத்து மீதமும் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் கொடுக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான சகோதரியே, நம்முடைய கொடுத்தலும் கூட
பாராட்டப்படக்கூடிய ஒரு கொடுத்தலாக இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு கொடுத்தார்கள். அவர்கள் ஏதோ ஒரு நேரத்திலே கொடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒன் டைம் கிவிங்காக இல்லாமல் the people of Israel gave continuously, தொடர்ந்து கொடுத்தார்கள். அந்த காரியம் நிறைவேறும் அளவுக்கும் பரிசுத்த ஸ்தலம் கட்டி முடிக்கப்படும் அளவிற்கும் கொடுத்தார்கள். பாராட்டப்படக்கூடிய ஒரு காணிக்கை கொடுத்தல். இரண்டாவதாக நான் சொன்னேன், ஆசையோடு கொடுத்தார்கள். People gave with genuine affection. நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏராளமான பேர் காணிக்கை கொடுத்தார்கள். ஆண்டவருக்கும் கொடுத்தார்கள், அடுத்தவருக்கும் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த விதத்தை நாம் பார்ப்போம் என்றால், எப்படி அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், யாரும் காணிக்கை கொடுக்கும்போது அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது முகத்தை சுழித்து கொண்டு விருப்பமில்லாமல் இதை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்ற அப்படிப்பட்ட நினைப்பிலே அவர்கள் கொடுக்காமல் மிகுந்த ஆசையோடு கொடுத்தார்கள். நாம் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7 பார்க்கும்போது பரிசுத்த பவுல் சொல்லுவார், அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன்னுடைய மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரிடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். God loves the cheerful giver and his offering. அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் வேத புத்தகத்திலே பலர் இருந்தாலும் நேரத்தை கருதி நான் ஒருவரை மட்டும் தெரிவு செய்கிறேன். ஆபிரகாம் முற்பிதாக்களிலே மூத்த பிதா. அவர் 100 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு ஈசாக்கு என்ற ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாமுக்கு 100 வயது, அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு 90 வயது. இப்படிப்பட்ட தள்ளாத வயதிலே கர்த்தர் கொடுத்த அந்த குழந்தை ஈசாக்கு. அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தராகிய கடவுள் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்று அழைக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு நான் காண்பிக்கும் அந்த மோரியா தேசத்தின்டிய அந்த மலைகளிலே ஒன்றில் தகன பலியாக காணிக்கையாக எனக்கு கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரனே, நாம இருந்தால் என்ன யோசித்திருப்போம்? 100 வயது, நம்முடைய மனைவிக்கு 90 வயது, இனிமேல் குழந்தையே பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குழந்தையை மறுபடியும் பலியிட சொல்லுகிறாரே. என்ன ஆண்டவர் இப்படி பேசுகிறார்? இந்த ஊரில் எத்தனையோ வீட்டிலே எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவரை பலியாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் கேட்டிருக்கலாம். என்னை பார்த்து கேட்கிறார். அதுவும் இடத்திலே அவர் பேசும்போது உன் புத்திரனும் உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய நேசகுமாரனும் என்று சொல்லி என்னுடைய விருப்பத்தை அதிகப்படுத்தி
நான் என் மகன் மீது வைக்கக்கூடிய அந்த ஆசையை அதிகப்படுத்தி பேசுகிறார். நான் எப்படி கொடுப்பேன்? ஒருவேளை கர்த்தர் கேட்டதை கொடுக்காமல் இருந்து விடலாமா? ஈசாக்கை நம்முடைய வீட்டிலேயே வளர்த்து கொள்ளலாமா என்று ஆபிரகாம் அப்படி யோசிக்கவில்லை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம், அந்த 3ஆம் வசனத்தை பாருங்கள். அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து தன்னுடைய மகனை பலியிடப்படப்போகிற தன்னுடைய மகனை, அந்த பலியிடுவதற்குரிய கட்டைகளை மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார். போய் அந்த அதிகாரம் முழுவதும் படிப்போம் என்றால், கட்டைகளை பரப்பி அதில் ஈசாக்கை படுக்க வைத்து கத்தியினால் ஈசாக்கை கொல்வதற்காக கத்தி எடுக்கிறார். அப்பொழுது கடவுளின் தூதன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் மகன் மீது கையை வைக்காதே என்று சொல்லி ஆபிரகாமை தடுத்து நிறுத்தி ஆபிரகாமை சுற்றி பார்க்க வைத்து அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை பலியிடுவதற்குரிய ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பிக்கிறார். அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த பகுதியில் நான் சொல்ல விரும்புவது, ஆபிரகாமுக்கு 100 வயதிலே தள்ளாத வயதிலே குழந்தை பிறந்தது. அப்படிப்பட்ட பிள்ளையை கொடுக்கும்படியாக பலியிடும்படியாக கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆபிரகாம் எந்த விதமான மாற்று கருத்தும் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், கடவுள் இப்படி என்னை பார்த்து கேட்கிறாரே என்று கடவுள் மீது முறுமுறுக்காமல், கர்த்தர் சொன்னபடியே தன்னுடைய ஒரே மகனை, தான் நேசிக்கிற அந்த ஏகசுதனை, நேசகுமாரனை பலியிட அழைத்து பலியிட அந்த கொல்வதற்குரிய அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். இதையெல்லாம் செய்யும்போது நாம் அந்த அதிகாரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய முகம் சுழிக்கவில்லை, முகம் கோணவில்லை. அவருடைய வாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. அல்லது அவருடைய கால்கள் கர்த்தர் சொன்ன அந்த மலைக்கு போகாமல் வேறு எங்காவது சென்று யோனாவை போன்று மாற்று இடத்துக்கு சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி மாற்றுப்பாதைக்கும் அவர் நடந்து போகவில்லை. ஆசையோடு கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தருக்கு கொடுப்போம் என்ற அந்த விருப்பத்தோடு ஆசையோடு கொடுக்கிறார். பரிசுத்த பவுல் சொல்வதைப் போல முகமலர்ச்சியோடு கொடுத்தார். முகமலர்ச்சியோடு கொடுத்த ஆபிரகாம் மீது நிச்சயமாய் கர்த்தர் பிரியமாய் இருந்திருப்பார் என்று சொல்லி நாம் நம்பலாம். எனவே நான் சொல்ல விரும்புவது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும்போது உண்மையாகவே மிகுந்த முகமலர்ச்சியோடு கொடுப்போம். நம்முடைய வாய் வித்தியாசமான வார்த்தைகளை பேச அனுமதிக்க வேண்டாம். அது கர்த்தருக்கு மாறான ஒரு முறுமுறுப்பாக இல்லாமல் பார்த்து கொள்வோம். நம்முடைய நெஞ்சிலே இந்த காணிக்கையை நான் காணிக்கையாக கொடுத்து விட்டால், இந்த காசை, இந்த பொருளை நான் காணிக்கையாக கொடுத்து விட்டால், அது என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுமே என்று அப்படியும் நாம் நினைக்க வேண்டாம். கொடுப்போம். ஆபிரகாம் கொடுத்த அந்த கொடுத்தல் உண்மையாகவே பாராட்டுக்குரிய கொடுத்தல். யாரும் கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு காசை கொடுக்கிறோம், பொருளை கொடுக்கிறோம்.
ஆனால் ஆபிரகாம் கொடுத்தது காசை அல்ல, பொருளை அல்ல, மகனை, ஒரு உயிரை, யாரும் கொடுக்காத ஒன்றை. ஆபிரகாமுக்கு முன்னால் யாரும் அப்படி கொடுத்ததாக நான் படிப்பதில்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு காணிக்கையை நீங்களும் நானும் நம்முடைய வாயை திறந்து பாராட்டும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கொடுத்தலை ஆபிரகாம் செய்தார். நான் மூன்றாவதாக சொன்னேன், ஆதரிக்க கொடுத்தார்கள். People gave in order to support the people. நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே மக்கதோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு சபை, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அவர்களை பற்றி பரிசுத்த பவுல் மிக அருமையாய் உயர்வாக எழுதுகிறார். அவர்கள் கொடுத்த அந்த கொடுத்தல் பாராட்டுக்குரிய ஒரு கொடுத்தல் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். உண்மையாகவே மக்கதோனியா மக்கள், அங்கே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வறுமையில் இருந்தார்கள். அதை பவுல் எழுதுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு எழுதுகிறார். மக்கதோனியா நாட்டு கிறிஸ்தவ மக்கள், சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தார்கள், கொடிய தரித்திரத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட வறுமையில் இருந்தாலும் தங்களுடைய திராணிக்கு மேலாக, தாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு மேலாக அதிகமாய் கொடுத்தார்கள். அதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஐ ஆம் த விட்னஸ். நான் சாட்சியாய் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த மக்கதோனியா கிறிஸ்தவ விசுவாசிகள் காணிக்கையை எருசலேமில் இருந்த அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக சேமித்து அதை வாங்கி போகும்படியாக என்னை வேண்டிக் கொண்டார்கள், என்னை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் மக்கதோனியா திருச்சபை விசுவாசிகளை உயர்வாக எழுதி, தங்களுடைய வறுமையிலும் தங்களுடைய கொடிய தரித்திரத்திலும் அவர்கள் தங்களுடைய திராணிக்கு மேலாக கொடுத்தார்கள் சொல்லி, அவர்கள் கொடுத்தது உண்மையாகவே ஒரு உயர்ந்த கொடுத்தல், பாராட்டுக்குரிய கொடுத்தல் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். நாமும் ஏற்றுக்கொள்வோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நாமும் கூட எத்தனையோ நம்மை போன்ற கிறிஸ்தவ மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு செய்தி கிடைக்கிறது, நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் எப்படியாக ரியாக்ட் பண்ணுறோம்? செய்தி நமக்கு கிடைக்கிறது. அப்படி செய்தி கிடைத்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? உண்மையாக சொல்லப்போனால், மக்கதோனியா நாட்டில் இருந்த அந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் வறுமையில் இருந்தார்கள், கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள், அப்படியும் கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட நிலையிலே வைக்கவில்லை. உண்மையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கொடுத்தாலும் அது நம்மை பாதிக்காத அளவிற்கு நம்மை ஆண்டவர் பல காரியங்களிலே உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்மை போன்ற அடுத்த விசுவாசிகள் கஷ்டப்படும்போது நம்முடைய கரங்கள் திறக்கப்படுகிறதா? கொடுக்கிறோமா? ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி பாராட்டும்படியான ஒரு உதவியாக, பாராட்டும்படியான ஒரு கொடுத்தலாக இருக்கிறதா? இனியாவது இருக்குமா? சிந்தித்து பார்ப்போம்.
நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய வேத புத்தகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காகவும் கொடுத்தார்கள், அடுத்தவருக்காகவும் கொடுத்தார்கள். அவள் கொடுத்ததெல்லாம் பாராட்டுக்குரிய கொடுத்தலாக இருந்தது. அவளை போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கொடுப்பது, அது ஆண்டவருக்கு கொடுப்பதும் அடுத்தவருக்கு கொடுப்பதும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக, பாராட்டப்படக்கூடிய கொடுத்தலாக இருக்க நாம் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.